என்ன ஃப்ளிப்கார்ட்டில் பச்சை கிளி வாங்க முடியுமா? எல்லோரும் ஓடியாங்க. நான் கூட ஃபேக்குன்னு நினச்சேன். உண்மையிலே பாக்ஸ் வந்துருச்சு, உயிரோடு தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேர்டு சேஃபாக வந்து சேர்ந்துருச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஆக்டிவாக வேறு இருக்குது. பார்த்தீங்களா பேர்டு நல்லா இருக்கா? இது எதுவுமே நான் எடுத்த வீடியோ கிடையாது. யூடியூப்பில் ஒருத்தன் அப்லோட் பண்ணியிருக்கான், ஒரு வடக்கன். அவன் வந்து எடிட் பண்ணியிருக்கிறது அப்படியே தெரியுது. கீழே அவன் பேர் வேறு போட்டிருக்கான் பாருங்கள். அவர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான், உள்ளே பேர்டு இருக்குதாமா. லைவ் ஸ்பீசிஸ் எதுவுமே வந்து இதில் அனுப்ப மாட்டாங்க. பஸ்ஸில், ட்ரெயினில், கொரியரில் எதுலேயுமே அனுப்ப மாட்டாங்க. இவனுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வருதாமா. ஒரு பேப்பரை உள்ளே மடித்து வச்சுருக்கான், அவனே மடித்து வச்சுருக்கான். பச்சை கிளி எடுத்து எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு அமேசானில் அனுப்பலான்ட்டு கதையை விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் சேனலில். இது எதுக்குன்னா, அவன் வந்து கீழே நம்பர் கொடுத்துருப்பான். யாராவது ஆர்டர் பண்ணால் என்ன என் மூலமாக ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு சீட்டிங் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் மேபி. ஏன்னா இப்போ இல்லீகல் திங்ஸ் யாராவது ஆர்டர் கொடுத்து அமௌண்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏமாந்துட்டாங்கன்னா அவங்க எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. அதனால் இப்போ இந்த வடக்கன்ஸ் வந்து நிறையா இந்த மாதிரி பேர்ட்ஸு சேலிங்கில் வந்து இறங்கிட்டாங்க ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கு. முன்னாடிலாம் ஃபுல்லாக ஏடிஎம் கார்டை வச்சு தான் ஃபோர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளி மட்டும் இல்லை, உங்களுக்கு டாகு, மீன் எதுவுமே வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் சேல் பண்ண மாட்டாங்க. அதனால் யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏதாவது ஒரு லிங்க்கில் அனுப்புங்க, இது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு யாரும் இது லிங்க் அனுப்பினாலும் யூஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இது வந்து தடை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனால் யாரும் இதை வளர்க்குறக்கும் ஆசைப்படாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி.